அன்பார்ந்தவர்களே, ஹிஜ்ரி வருடம் 1443 ரஜபு மாதம் 24ஆம் தேதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் டாக்டர் அஹ்மத் பின் ஹுமைத் அவர்கள் உள்ளம் சீர்படுதல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூடியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தை கண்காணித்து சீர்திருத்துவதன் அவசியம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக படைத்தவனான ரஹ்மான், அருளாளன், கருணையாளன், அவன் பார்க்கக்கூடிய இடம் அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை தான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதுதான் நமது நன்மை தீமை அளக்கக்கூடிய அந்த தராசிலே கனதியானதாக எடையாக இருக்க போகிறது. எனவே உள்ளம் என்பது அல்லாஹ்விடத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது. அதிலிருந்து வரக்கூடிய நன்மையோ தீமையோ இதுதான் அந்த மீசானிலே எடையாக இருக்க போகின்றது என்பதை உணர்ந்து உள்ளத்தை சீர்திருத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போதும் எவனுடைய அந்த எடை மீசான் கனதியாக இருக்கிறதோ பொருத்தமான சந்தோஷமான வாழ்வை அவன் பெற்றுக் கொள்வான். எவனுடைய இடை குறைகின்றதோ இலகுவாக இருக்கிறதோ அவனுக்கு ஹாவியா என்னும் நரகம்தான் கிடைக்கும். மாஹியா என்றால் என்ன? நாருன் ஹாமியா, அது மிகவும் கடுமையான சூடான நெருப்பாக நரகமாக இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, உள்ளம் என்பதுதான் நமது எடையை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே உள்ளத்தை கண்காணிக்க வேண்டும், அதனை சீர் செய்ய வேண்டும் என்ற கடமைப்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சமுடையவர்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளக்கூடியவர்கள், அவர்களுடைய சக்திக்குட்பட்ட முறையிலே வரைமுறைகளை மீறாமல் பாதுகாப்பாக நடக்கக்கூடியவர்களை பற்றி அல் குர்ஆன் கூறும்போது கூறுகிறது, இறையச்சமுடையவர்களுக்கு அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் மிகவும் நெருங்கியதாக அண்மித்ததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இதுதான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறைமுகமான முறையிலே அல்லாஹ்வை பயந்து அவன் அல்லாஹ்விடத்தை தௌபா செய்து மீண்டு வருகிறானோ அவனுக்கு மறுமையிலே சொல்லப்படும் உதுகுலூஹா பிஸலாம், சாந்தியுடன் நீ நுழைவாயாக, ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد. அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் நுழைவிக்கப்பட்டு அவர்கள் விரும்பியதெல்லாம் அங்கே கிடைக்கும், அதனை விட அதிகமானவைகள் கிடைக்கும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய, அல்லாஹுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெருமதியான ஒரு சந்தோஷமான விடயம் அவர்களுக்கு சுவர்க்கத்திலே கிடைக்கும். யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து நல்ல முறையில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கமும் சுவர்க்கத்திலே அவர்கள் விரும்பியவைகளும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சன்மானமாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே யார் ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை உள்ளத்துடன் அவர்கள் சம்பந்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையை போன்று அவர்களும் அந்த பெருமானத்தை அந்த சன்மானத்தை பெறக்கூடியவர்களா அவர்களும் மாறுவார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், செல்வமோ குழந்தைகளோ அந்த நாளில் எந்த பயனளிக்கவும் மாட்டாதே. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சாந்தமான உள்ளத்துடன் யார் வருகிறார்களோ அவர்களை தவிர வேறு எந்த விடயமும் பயனளிக்காது என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே யார் ஒரு மனிதன் உள்ளத்தை இழிவான மனோ இச்சைகளை விட்டு பாதுகாத்துக் கொள்கிறானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவனது உள்ளத்தை பாதுகாப்பான். நபி அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல் ஹலால பையினுன், அதாவது ஹலால் என்பதும் தெளிவு, ஹராம் என்பதும் தெளிவு, அவ்விரண்டுக்கு மத்தியிலே தெளிவற்ற சில விடயங்கள் இருக்கின்றன. இதை அதிகமான மனிதர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். யார் அந்த தெளிவற்ற விடயத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ தனது மானத்தையும் தனது மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொண்டவராக கருதப்படுவார். யார் அந்த தெளிவற்ற விடயங்களிலே விழுந்து விடுவாரோ அவர் ஹராத்திலே, தடை செய்யப்பட்ட விடயத்திலே விழுந்து விடுவார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது ஒரு மேய்ப்பாளன் மேய்ச்சல் தனத்திலே இருக்கக்கூடிய ஒரு மேய்ச்சல் செய்யக்கூடிய ஒரு மனிதனை போன்று, அதாவது அவன் அந்த மேய்ச்சல் ஓரத்திலே இருக்கின்ற போது அந்த தடுக்கப்பட்ட விடயத்திலே வேலைக்கு புறம்பாக மாறி அவன் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய நிலை வரும் என்பதை நபி அவர்கள் உதாரணமாக கூறிவிட்டு கூறினார்கள். ஒவ்வொரு அரசனிடத்திலும் ஒரு பாதுகாப்பு பெற்ற ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பான மகிமை மிக்க இடமாக இருப்பது அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. எனவே அறிந்து கொள்ளுங்கள், உள்ளத்திலே, அதாவது உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சரியாகிவிடும் என்றால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். அது கெட்டுவிடும் என்றால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்று கூறிவிட்டு கூறினார்கள். அலா வஹியல் கல்ப், உள்ளம் என்பதாக கூறினார்கள். உள்ளம் சீராகின்ற போது உடல் முழுவதும் சீராகிவிடும். அது சீர்கெடுகின்ற போது உடல் முழுவதும் சீர்கட்டுவிடும் என்று உள்ளத்தின் மகிமையை பற்றி நபி அவர்கள் உதாரணப்படுத்தி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே யார் ஒரு மனிதன் தனது உள்ளத்தை, அதாவது நல்ல முறையிலே கண்காணிப்புடன் கவனித்துக் கொள்கிறானோ அவனுக்கு அருள் கிடைக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளுக்கு சொந்தக்காரனாக மாறட்டும். அவன் அல் குர்ஆனை பற்றி படித்து அதை ஒரு வழிகாட்டியாக எடுத்து அல் குர்ஆனை ஓதி அனாதைகள், உணவளித்தல், திக்ர் செய்தல் போன்றவைகளை அவன் வழக்கத்திலே ஆக்கிக் கொள்வான் என்று சொன்னால் அவன் மலக்குமார்களுக்கு மத்தியிலே வானத்திலே கூறப்படக்கூடியவனாக, நினைவு கூறப்படக்கூடியவனாக அவன் மாறுவான். எனவே ஃபத்குரூனி அல்குருக்கும், என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், மாறு செய்ய வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே உள்ளத்தை எல்லா நேரத்திலும் கண்காணிப்புடன் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உள்ளம் சீர் பெறுவதற்கு சில வழிவகைகளை நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். மனிதன் உலக விடயங்களை பார்ப்பதற்கு 2 கண்களை கொடுத்திருக்கிறான். அதே போன்று மறுமை விடயங்களை பார்ப்பதற்கு உள்ளத்திலே 2 கண்களை கொடுத்திருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை நாடுகிறானோ அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 கண்களும் திறந்து மறைவானவைகளை அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அவைகளை பார்த்து சிந்திப்பதற்கான வழிவகைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, ஆராய வேண்டாமா, அல்லது அவர்களுடைய உள்ளத்திலே பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல் குர்ஆன் கேட்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே பொடுபோக்காக இவைகளை எல்லாம் மறந்து நடக்கின்ற போது உள்ளம் இறந்து விடும். உள்ளம் இறந்து விடும் என்றால் கண்களால் பார்த்தாலும் கூட அவர்கள் எந்த பயனையும் அடைய மாட்டார்கள். எனவே உள்ளம் எப்போதும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்பதை இது போன்ற உதாரணங்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எப்போது உள்ளம் என்பது இந்த ஞானத்தை விட்டு விளக்கப்படுகிறதோ அங்கே அவனுடைய உள்ளத்திலே மடமை, அறியாமைதான் குடிகொள்ளும். அறியாமை குடிகொண்டு விடும் என்றால் அவனுடைய உள்ளம் இறந்து விடும். அத கால்நடைகளை போன்று அவன் மாறி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் காண்பதெல்லாம் உண்பான், அனைத்தையும் உண்பான், விரும்பியவாறு சிரிப்பான். இவ்வாறு அவன் மனோச்சைக்கு கட்டுப்பட்டு அடிமையாகி விடுவான், கால்நடைகளை போன்று மாறி விடுவான் என்று அல் குர்ஆன் கூறக்கூடிய உதாரணத்தை நம் இமாம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதாவது ஜின் மனித இனத்திலே அதிகமானவர்களை நாம் நரகத்துக்குரியவர்களாக படைத்திருக்கிறோம். அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், அதனூடால் சிந்தித்துணர மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அதனால் நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், அவர்கள் நல்லவற்றை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு குர்ஆன் கூறுகிறது, உலாயிக கல் அன்ஆம், இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, உள்ளத்தின் மூலமாக பயன்பெறாதவர்கள் கல் அன்ஆம், கால்நடைகளை போன்று என்று அல் குர்ஆன் உதாரணம் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே பொடுபோக்காக
மறதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் பொய்யாளர்கள், பொய் பேசக்கூடியவர்கள். அவர்களுடைய வார்த்தைகள், செயல்கள் எதுவும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைய மாட்டாது. பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பொய்யைத்தான் தொடராக ஒரு அனந்தரமாக பெற்றுக் கொள்வார்கள். இதன் காரணமாக, அந்த பொய்யை அனந்தரமாக எடுத்துக் கொண்டதன் காரணமாக நன்மைகளுடைய வாயில்களை எல்லாம் இழந்து விடுவார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அவர்களுடைய உள்ளம், பார்வை, கேள்வி இவைகளிலே ஒரு திரையை அல்லாஹ் விட்டு விடுவான். அவர்கள் நல்லதை பார்க்க மாட்டார்கள், நல்லதை கேட்க மாட்டார்கள், நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அதாபுன் அதீம், கடுமையான வேதனை தான் இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறு உள்ளம் சீர்கிட்டு விடுவது என்பது, அங்கே திரையிடப்படுவது என்பது ஒரு நோயாக இருக்கிறது. இப்பேற்பட்ட நோய்க்கு ஆளாகிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கே ஒரு கால்நடைகளை போன்ற ஒரு கேவலமான ஒரு நிலைக்குத்தான் மாற வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்திலே அன்பார்ந்தவர்களே, யாருக்கு நேர்வழியுடைய வழிகாட்டல்கள், அதாவது நேர்வழிக்குரிய அத்தியாயங்கள் எல்லாம், ஆதாரங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இவைகளினூடாக படிப்பினை பெறவில்லையோ, சிந்தித்து உணரவில்லையோ, அவர்கள் உள்ளமெல்லாம் கல் நெஞ்சமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அவர்கள் இதனூடாக எந்த அத்தாட்சிகளை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதனை பார்த்தாலும் அவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்கள். உள்ளம் இறந்து விடுகின்ற போது அங்கே மிகவும் பாரதூரமான விடயம்தான் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணத்தை கூறுகிறான். அதாவது ஸிராத்துல் முஸ்தகீம், அதாவது நேரான ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையிலே 2 ஓரங்களிலும் வேலிகள் இருக்கிறது. அந்த வேலியிலே திறந்த சில கதவுகள் இருக்கிறது. அந்த ஸிராத்திலே, அந்த பாலத்திலிருந்து ஒரு மனிதரை அழைக்கிறார். அனைவரும் இந்த பாலத்தினூடாக நுழையுங்கள், நீங்கள் வழி தவறி விட வேண்டாம். இன்னும் ஒருவர் கூறுகிறார், அந்த திறந்த வாயிலூடாக நுழையும் போது நீங்கள் அந்த வாயிலில் நுழைந்து விட வேண்டாம் என்று தடுக்கிறார் என்று ஒரு உதாரணம் இங்கே கூறப்படுகிறது. அதாவது இங்கே ஸிராத் என்ற அந்த பாதை இஸ்லாமாக இருக்கிறது. அதாவது நேர்வழி இஸ்லாமாக இருக்கிறது. 2 பக்கத்திலும் இருக்கக்கூடிய வேலிகள் அல்லாஹுடைய வரைமுறைகளாக இருக்கிறது. திறந்த கதவுகள் என்பது அல்லாஹால் கௌரவப்படுத்தப்பட்ட, தடுக்கப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. அந்த பாதையின் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய உபதேசம் செய்யக்கூடியது அல் குர்ஆனாக இருக்கிறது. அந்த பாதையின் மேற்புறத்திலே அதாவது உபதேசம் செய்யக்கூடியதாக இருப்பது அல்லாஹுடைய உபதேசமாக இருக்கிறது. அதாவது இவ்வாறாக அந்த ஸிராத் என்ற அந்த பாலத்திலே, அதாவது இஸ்லாத்திலே அவன் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அல் குர்ஆனுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடப்பான் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் அனைத்து விதமான கெடுதிகளை விட்டும் அந்த உபதேசங்களை பெற்று பயனற்று நேரான வழியிலே செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை இந்த உதாரணம் கூறுகிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரா அல் காஃப் 37வது வசனத்திலே கூறுகிறான், இன்ன ஃபீ ஸாலிக, நிச்சயமாக இதிலே, லிமன் கான லஹு கல்புன், அதாவது இருதயம், உள்ளம் இருக்கக்கூடியவர்களுக்கு, அவ் அல்கஸ்ஸம வஹுவ ஷஹீத், இந்த உள்ளத்தினூடாக சிந்திக்கக்கூடியவர்கள், இவைகளை கேட்கக்கூடியவர்கள் அதனை ஒரு அத்தாட்சியாக, சாட்சியாக எடுத்து படிப்பினை பெறுவார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே உள்ளம் என்பது, அதனுடைய சீர்திருத்தம் என்பது கட்டாயமாக கண்காணிக்கப்பட வேண்டிய விடயம். அல்லாஹ் இதனைத்தான் உற்று நோக்குகிறான். உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நன்மையோ தீமையோ இவைகள் தான் அந்த தராசிலே, மீசானிலே எடையாக இருக்க போகிறது. எனவே நமது உள்ளத்தை சரி செய்து கொண்டு, சீர் செய்து கொண்டு நல்லவற்றை செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.